வெல்கம் டு விடி தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இன்றைய தேதியில 11 மார்ச் இன்றைய நிலவரப்படி தங்கத்தின் விலை உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. இன்றைய விலை எவ்வளவு உயர்ந்திருக்கு? நேற்றைய விலை எவ்வளவு இருந்தது? ஏன் தங்கத்தின் விலை உயர்ந்தது? இது எல்லாவற்றையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஆர்டினரி மேன், அதாவது இதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கு கூட புரியும் வகையில் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்பொழுது ஒரு சவரனுக்கு ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 560 ரூபா உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. 1,20,960 ரூபாய்க்கு இப்ப விற்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. இப்ப ஏன் தங்கத்தின் விலை உயருது அப்படின்றத ரொம்ப சுருக்கமா தெளிவா எல்லாருக்கும் புரியுற பண்ணி பார்த்துடலாங்களா? அதாவது இந்தியாவில் ஒரு விலை உயருது அப்படின்னா அதற்கு பலவிதமான காரணங்கள் அப்படின்றதும் இருக்குங்க. முதல் காரணம் உலக பொருளாதார நிலை. இதுல முழுக்க முழுக்க இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயமாகப்பட்டது நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? ஈரான் இஸ்ரேல் போர்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அமெரிக்கா இதெல்லாம் இந்த ஒரு காரணம் கூட இருக்கலாம். சில நாடுகள் அரசியல் பதற்றம் காரணமாக பொருளாதாரம் அப்படின்றது வீக்கமடையுது. இதுல முதலீட்டாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இங்க தங்கத்துல தான் சேஃப்டி நமக்கு அப்படின்னு சொல்லி தங்கத்துல முதலீடு அப்படின்றது பண்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, தங்கத்தினுடைய தேவை அதிகரிக்குது அப்படின்றதுனால இங்க தங்கத்தினுடைய விலையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருங்க. இரண்டாவது, டாலர் மதிப்பு மாற்றம். அமெரிக்கா டாலர் மதிப்பு குறையும் போது உலகம் முழுவதும் தங்கம் வாங்குவது அதிகரிக்கும். இதனால கூட தங்கத்தின் விலை அப்படின்றது உயரலாம். மூன்றாவது, சர்வதேச அரசியல் பிரச்சனை. அதாவது மத்திய கிழக்கு பகுதிகளில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை, அந்த போர் சூழ்நிலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இதனால இதுல நிறைய முதலீடுகள் அப்படின்றது தங்கத்துல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி காரணங்கள் ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ மக்கள் தங்கத்தை வாங்குறாங்க அப்படின்றது ஒரு கட்டம் இருந்தாலும், இந்த முதலீட்டாளர்கள் அப்படின்றது நிறைய விதத்துல முதலீடு பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனி மேல முதலீடு பண்ணுவாங்க. இல்ல ஒரு கப்பல் மேல முதலீடு பண்ணுவாங்க. இப்ப கப்பல் எல்லாம் முதலீடு பண்ண முடியாது. ஏன்னா அந்த சைடு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால அதுல பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம முதலீடு பண்றதுக்கு தங்கம் தான் சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி தங்கத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் தங்கத்தின் விலை ஏறுது. இனிமேல் தங்கத்தின் விலை என்ன ஆகும்? நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உலக சந்தையின் நிலை அப்படின்றது இப்ப தங்கத்தின் விலை இதனாலதான் ஏறுது. உலக சந்தையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. இது சில சமயங்கள்ல உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கு. அதே சமயம் சில நேரங்கள்ல இது மிக ஒரு சொற்பமான அமௌண்ட் குறைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குங்க. நம்ம காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். தங்கத்தின் விலை ஏற்றம் வேணா ஒரு 500, 1000 அப்படின்னு ஏறும். ஆனா அந்த 500, 1000ல இருந்து ஒரு 100, 200 மட்டும்தான் குறையும். அந்த 500, 1000 ஏறுனதுல இருந்து அப்படியே 1100 இல்ல 600 இந்த மாதிரி குறையவே குறையாது. நம்ம பார்த்த வரைக்கும் அதிக டிமாண்ட் அப்படின்றது இதுக்கு நிறைய இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. மேலும் நம்ம சேனல் இது மாதிரி நியூஸ் மட்டும் கிடையாதுங்க, லோன் ரிலேட்டடான நியூஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அதையும் பார்க்கலைன்னா மறக்காமல் போய் பார்த்துடுங்க. இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.